நிச்சயமா அவரை தேடி கண்டுபிடிச்சு எனக்கு வாழ்க்கையை தர முடியாது மாமா. நீங்க என்ன சொன்னாலும் சரி மாமா, நான் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிட போறேன். இது என் மாமா கட்டின தாலி இல்ல, நானே கட்டிக்கிட்ட தாலின்னு சொல்லி உங்க மேல இருக்கிற கெட்ட பேரு எல்லாத்தையும் துடைக்க போறேன். என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மாமா, நீங்க சந்தோஷமா இருங்க. கணேஷ், நீ தான் எனக்கு மாப்பிள்ளை தோழனா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் என் நிச்சயத்துக்கு கண்டிப்பா வரணும். ஓகேடா. இங்க பாருடா, என்ன கேட்காம நீ எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. உன்னை அந்த நந்தகுமார் கூட சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இங்க பாரு, இவனை கொண்டு வந்து உன் முன்னாடி நிறுத்துறேன். என்ன மாமா சொல்றீங்க? ஆமா கணேஷ், இப்ப நீ எங்க போனோம்? அடையார் காந்தி நகர் போனோம். நீதான்? நானும் அங்கதான். அப்போ ஒண்ணு பண்ணலாம், என்னோட கார்லயே நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். ஓகே. இங்க பாருடா, இன்னும் 3 நாள்ல உன் நந்தகுமாரை கண்டுபிடிச்சு உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். போதுமா? அழாத ராதா. டாக்டர், என் பொண்ணுக்கு என்னாச்சு? ஆபரேஷன் பண்றதா சொல்லி உள்ள போனீங்க, அதுக்குள்ள வெளியில வந்துட்டீங்க. சாரி சார், அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணல. ஏன்னா அவங்க பிரெயின் டெட் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஆப்ரேஷன் செய்யக்கூடாது. ஆபரேஷன் செஞ்சாலும் பிரயோஜனம் இல்ல. உங்க பொண்ணு எங்கேயும் போகாம இருக்கணும்னா அதுக்கு நீங்க மனசு வைக்கணும். இந்த உலகத்துல உங்க பொண்ணை வாழ வைக்க முடியும். எப்படின்னா, உங்க பொண்ணோட உடல் உறுப்புகளை தானமா கொடுத்தீங்கன்னா அது மூலமா பல பேருக்கு மறுவாழ்வு கிடைக்கும். கொடுக்க வேண்டாங்க. வேண்டாம் டாக்டர், ப்ளீஸ். இந்த உலகத்துல எங்களுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் என் பொண்ணுதான் டாக்டர். அவளை எங்க கண்ணு முன்னாடியே கூறு போட்டுடாதீங்க டாக்டர். தயவு செஞ்சு வேண்டாங்க, வேண்டாம். என்ன ஆனாலும் சரி, இப்படியே இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் சரி டாக்டர், அவ முகத்தை நாங்க பார்த்துக்கிட்டே இருப்போம் டாக்டர். தயவு செஞ்சு பறிச்சிடாதீங்க டாக்டர், ப்ளீஸ். நீங்க போங்க டாக்டர். தாத்தா, பிரெயின் டெட்னா என்ன தாத்தா? சொல்லுங்க தாத்தா. அம்மா வேணும் தாத்தா. ஐயோ தேவயானி, அம்மா எப்போ தாத்தா வருவாங்க? சக்தி, எல்லாருமே இப்படி யோசிச்சுட்டு இருந்தா எப்படிமா? அர்ச்சனாவுக்கு ஹார்ட் சம்பந்தமா ஏதாவது போன் வந்ததாமா? எல்லா இடத்துலயும் சொல்லி வச்சிருக்கு, ஆனா இன்னும் பாசிட்டிவான ரிப்ளை வரல. ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாசிட்டிவான ரிப்ளை வரும்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அர்ச்சனோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா ஒரு இதயம் கிடைக்கும். அது வரைக்கும் நம்பிக்கையா இருப்போம். சக்தி, என்னால நம்பிக்கையோட இருக்க முடியலையேம்மா. அர்ச்சனாவுக்கு டாக்டர் கொடுத்த 48 மணி நேரத்துல 24 மணி நேரம் கழிஞ்சு போச்சேம்மா. இன்னும் 24 மணி நேரம் தாம்மா இருக்கு. அதுக்குள்ள ஹார்ட் கிடைச்சு அதை கொண்டு வந்து ஆபரேஷன் செஞ்சு, ஐயோ
அர்ச்சனாவை உயிர் பொழைக்க வைக்கணுமேம்மா. இது நடக்குமாம்மா? கண்டிப்பா நடக்கும் அத்தை. நீங்க நம்பிக்கையோட இருங்க அத்தை. என்ன சத்தி, சின்ன தவிர இப்படி பயந்து போய் நிக்கிறா? நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஹாஸ்பிட்டலையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். சாதகமான பதிலே வரலையே சத்தி. நம்ம தேடுறது ஹார்ட் மாமா. உடனே கிடைக்காது, பொறுமையா தான் இருக்கணும். ஒரு நிமிஷம், ஃபோன் பேசிட்டு வந்துட்டேன். சொல்லுங்க மதன், ஏதாவது பாசிட்டிவா தகவல் கிடைச்சதா? சக்தி, ஆமா, நான் பல ஹாஸ்பிட்டல்ல விடாம ட்ரை பண்ணதுல பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு நல்ல தகவல் கிடைச்சிருக்கு. அப்படியா? ஆமா, அதாவது பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல்ல கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு லேடி மூளைச்சாவு அடைஞ்சிருக்காங்க. ஆனா இதுல என்ன ப்ராப்ளம்னா, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண டாக்டர்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு கேட்டு பார்த்திருக்காங்க. பட் அவங்க பேரண்ட்ஸ் உடல் உறுப்பு தானம் பண்றதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க. அதனால நீங்க எப்படியாவது கொஞ்சம் உடனே பாண்டிச்சேரி போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவங்க பொண்ணோட ஹார்ட்டை கொஞ்சம் கேட்டு வாங்க பாருங்களேன். அந்த பொண்ணோட ஹார்ட்டை நம்ம திருப்பி அர்ச்சனாவுக்கு பொருத்தி உயிர் பிழைக்க வச்சிடலாம். நான் ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டர் கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன். நீங்க பிளட் ரிலேட்டிவ்ங்கிற முறையில கொஞ்சம் அப்ரோச் பண்ணி பாருங்களேன், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹாஸ்பிட்டல் பேர் என்ன? தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்க இப்பவே பாண்டிச்சேரி கிளம்புறோம். தேங்க்யூ மாமா. உடனே கிளம்பணும். எங்க சக்தி? பாண்டிச்சேரியில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அங்க பிரெயின் டெட் ஆன பேஷண்ட் இருக்காங்களா, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு நிஜத்தை வாங்கிட்டு வரணுமா? சக்தி, அர்ச்சனாவுக்கு கடவுள் கருணை காட்டிட்டாரு. கிளம்புங்க. நீங்க உடனே புறப்பட்டு நல்ல செய்தியோட வாங்கம்மா. நீங்க தைரியமா இருங்க. புறப்படுங்கம்மா. வாங்க மாமா. பாத்துமா, பத்திரம்பா. கடவுளே, 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 அர்ச்சனாவுக்கு நல்லது நடக்கணும் கடவுளே. வணக்கம் சாமி. வணக்கம். வாழ்க வளமுடன். அகிலத்தை காக்கின்ற அந்த அகிலாண்டேஸ்வரி உனக்கு துணை இருப்பால். உட்காரம்மா. பஸ் ஸ்டாண்ட் சிற்பால் அடி வாங்கடா. ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பயமா இருக்கு. அந்த பையன் சரி அடி வேணாம். நம்ம ஆசைப்பட்டது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது. அவள்தான். சொல்லுங்கம்மா, என்ன வரம் கேட்டு வந்திருக்கீங்க? சாமி, இந்த உலகத்துல எனக்கு அன்பு காட்டி ஆதரவா இருந்த அர்ச்சனா அக்கா இப்ப ஆபத்தான நிலைமையில உயிருக்கு ஊசல் ஆடிட்டு இருக்காங்க. இதய மாற்று அறுவை சிகிச்சை தான் ஒரே வழின்னு டாக்டருங்க 48 மணி நேரம் கெடு வச்சிருந்தாங்க. அந்த நேரமும் கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சிட்டே இருக்கு. மாற்று இது அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்க மறுபடியும் உயிர் பழைக்கணும். அதுக்கு என்ன பரிகாரம்னு நீங்களே சோழி போட்டு பார்த்து சொல்லுங்க சாமி. கவலைப்படாதீங்கம்மா. உங்க கஷ்டங்களை தீர்க்க சக்தி கணேசன் துணை இருப்பான். உங்க வேதனைகளை தீர்க்க வேதவள்ளி துணை இருப்பாள். உங்க கஷ்டங்களை தீர்த்து வைக்க சர்வேஸ்வரன் துணை இருப்பான். எதிரிகளை வேற இருக்க ஆறுமுகம் துணை இருப்பான். அந்த ஆஞ்சநேயர் மனசுல நினைச்சு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்குங்க.
ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. அகிலத்தை காக்கும் அங்காள பரமேஸ்வரி சமயபுரத்தாலே காமாட்சி தாயே, மீனாட்சி தாயே, உங்ககிட்ட இந்த குழந்தைங்க உயிர் பிச்சை கேட்டு வந்திருக்காங்க. நீங்க இறங்கி வந்து சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க தாயே. ஓம் சக்தி, ஓம் சக்தி. சாமி, என்னன்னு சொல்லுங்க சாமி. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஆணை முகத்தான் அருளால் சொல்றேன். அர்ச்சனா உயிர் பிழைக்கிறது அரிது அரிதுன்னு சொல்றான் மகளே. சாமி, அர்ச்சனாக்காக நான் என் உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். அவங்க உயிரை காப்பாத்துறதுக்காக ஏதாவது பரிகாரமோ இல்ல வழியோ சொல்லுங்க சாமி. சாமி, அர்ச்சனாக்காக எங்க குடும்பமே கடமைப்பட்டிருக்கு. அவங்களுக்காக எந்த பரிகார பூஜைனாலும் நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். ஓம் சக்தி. என்ன சொல்றான்னா, பரிகார பூஜை செய்தா உயிர் பிச்சை போடுறன்னு அந்த மகேஸ்வரியே சொல்லிட்டான். சாமி, அந்த பரிகாரம் என்னன்னு சொல்லுங்க, நாங்க செய்யறோம். அர்ச்சனாக்கா உயிர் பழிக்கிறதுக்காக நாங்க எந்த பரிகாரம் வேணாலும் செய்யறோம். சொல்லுங்க சாமி. நான் சொல்றத கேளுங்க. இது கடுமையான விரதம். கொஞ்சம் பிசகினால் கூட வேண்டுதல் நிறைவேறாது. சொல்லுங்க, நாங்க தவறாம செய்யறோம். நீங்க எல்லாரும் பயபக்தியோட கடுமையான விரதம் இருந்து 10 விதமான பூஜை செய்யணும். அது என்னென்ன பூஜைன்னு நான் தெளிவா சொல்றேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. முதல் பூஜையை எப்படி செய்யணும்னா, அந்த ஆணை முகத்தானுக்கு எருக்கும் பூ மாலை போட்டு அருகம்புல் சாத்தி ஆராதனை செய்யணும். இரண்டாவது பூஜையா ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வெண்ணெய் இட்டு உயிர் பிச்சை கேட்டு வேண்டிக்கணும். மூணாவது பூஜையா முருகபெருமானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து சந்தன காப்பு கட்டி அர்ச்சனா பெயருக்கு அர்ச்சனை செய்யணும். நாலாவது பூஜையா அந்த நாராயணமூர்த்திக்கு துளசி மாலை போட்டு தீராத வினைகளை தீர்ப்பாய் என்று அர்ச்சனா பேரை சொல்லி வேண்டிக்கணும். அஞ்சாவது பூஜையை வில்வ இலையை ஈஸ்வரனுக்கு பூஜை செய்து வரங்கேட்டு வழிபடணும். ஆறாவது பூஜையை ராவு காலத்துல துர்க்கைக்கு பூஜை செஞ்சு துயரத்தை போக்கணும்னு பூஜை செய்யணும். ஏழாவது பூஜையா கால பைரவனுக்கு வேண்டிக்கிட்டு அர்ச்சனாவுக்கு ஏற்பட்ட ஆபத்தெல்லாம் விலகி போகணும்னு வேண்டிக்கணும். எட்டாவது பூஜையா குரு தட்சாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாலை போட்டு பூஜை செய்து வரங்கேட்டு அவரை வழிபடணும். ஒன்பதாவது பூஜையா நவகிரகத்துல சன்னீஸ்வரனுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் எள்ளு கலந்த சாப்பாட்டை காகத்துக்கு வச்சு
அர்ச்சனாவுக்கு ஏற்பட்ட எல்லா ஆபத்தும் விலகணும் வேண்டிக்கணும். 10வது பூஜை. இது ஆடி மாசம், அம்மனுக்கு விசேஷம். அம்மனுக்கு கூழ் ஊத்தி அர்ச்சனாவுக்கு உயிர் பிச்சை கொடுன்னு அம்மனை வேண்டிக்கணும். இந்த 10 பூஜையும் செய்து பரிகாரத்தை தேடிக்கிட்டீங்கன்னா உங்க வேதனை எல்லாம் பஞ்சா பறந்துடும். சரிங்க சாமி, நீங்க சொன்னதை நாங்க அப்படியே செஞ்சிடறோம். குழந்தை, உனக்கு கல்யாண யோகம் வந்துருச்சு. உனக்கு இப்ப கல்யாண பேச்சுவார்த்தை நடக்குதா? ஆமா சாமி. இந்த குழந்தை கல்யாண விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கும். சாமி, முதல்ல இதுக்கெல்லாம் நீங்க பரிகாரத்தை செய்யுங்க. அர்ச்சனா பரிபூர்ணமா குணமாகி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வாங்க, இந்த பொண்ணு கல்யாணத்தை பத்தி சொல்றேன். சரிங்க சாமி, நாங்க போயிட்டு வரோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிஸ்டர், இங்க தேவியா நின்று ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட் எங்க இருக்காங்க? ஐசியூல இருக்காங்க, போய் பாருங்க மேம். வணக்கம். வணக்கம். நாங்க உங்க கூட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் சொல்லுங்க. உங்க பொண்ணு எதுக்கு அங்க போனாங்க? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? இனிமே என்ன பண்ண போறீங்க? இப்படி எல்லாம் எங்களை தொந்தரவு பண்ணி எங்களை பேச வச்சு பரபரப்பா பேப்பர்ல எழுத போறீங்க, அவ்வளவுதானே? இத பாருங்கம்மா, எங்க பொண்ணு நாங்க 25 வருஷமா பொத்தி பொத்தி வளர்த்தோம். ஒரு செகண்ட்ல ஒரு கார்காரன் அடிச்சு போட்டு போயிட்டான். சார், அழாதீங்க ப்ளீஸ். நாங்க சென்னையில இருந்து வரோம். உங்க பொண்ணுக்கு நடந்த மாதிரி தான் என் தங்கச்சிக்கும் நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. யாருக்கு என்ன நடந்தா எங்களுக்கு என்ன? அதையே எங்க கிட்ட சொல்றீங்க? ஒவ்வொருத்தரும் வந்து என் பிள்ளைக்கு பார்வை போச்சு, அதனால உங்க பொண்ணோட கண்ணை கொடுங்க, கிட்னி போச்சு கிட்னி கொடுங்க. ஒவ்வொருத்தரும் இப்படி என் பொண்ணோட உடம்ப கூறு போட பாக்குறாங்க. அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது கூறு போட்டு கேட்க பாக்குறீங்களா? தயவு செஞ்சு மரியாதை போயிடுங்க இங்க இருந்து. சார், டென்ஷன் ஆகாதீங்க. நான் சென்னையில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். என் மனைவி சென்னை மாவட்ட கலெக்டராக இருக்காங்க. என் மனைவிக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் மாற்று இதயம் பூர்த்தியே ஆகணும். உங்கள் பொண்ணு ஆக்சிடென்ட்ல மூளைச்சாவை அடைஞ்சிட்டு தான் டாக்டர் சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தோம். உங்க பொண்ணோட இதயத்தை என் மனைவிக்கு பொறுத்துனா என் மனைவி உயிர் பழச்சிருவாங்க. புரிஞ்சுக்கோங்க சார். உங்க பொண்ணோட மூச்சு காத்துல என் மனைவி உயிர் வாழ்வா. நீங்க உங்க மகளை என் மனைவி ரூபத்துல பார்க்கலாம். ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கட்டுமா? தயவு செஞ்சு இந்த புண்ணியத்தை செய்யுங்க. நீங்க போலீஸா இருந்தா எங்களுக்கு என்ன, கலெக்டரா இருந்தா எங்களுக்கு என்ன, அத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. உன் பொண்டாட்டி உயிர் பிழைக்க என் மகளை கொல்ல பாக்குறீங்களா? என் பொண்ணை நான் சாக விட மாட்டேன். நான் சாகிற வரைக்கும் என் பொண்ணை இப்படியே வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பேன். என் பொண்ணோட உடம்ப யாரும் கூறு போட விட மாட்டேன். இதுக்காகவா என் பொண்ணை 25 வருஷமா பொத்தி பொத்தி வளர்த்தேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இன்னொரு தடவை என் பொண்ணோட உறுப்பை கேட்டு யாராவது வந்தா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். முதல்ல இங்க இருந்து போயிடுங்க. உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க உங்க பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற வருத்தத்துல இருக்கீங்க. நான் என் தங்கச்சி இழந்துடுவோன்னு பயத்துல இருக்கேன். உங்களோட சூழ்நிலையும் என்னோட சூழ்நிலையும் ஒண்ணுதான். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க.
தானத்திலே சிறந்தது உடல் உறுப்பு தானம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு தானத்தை நீங்க செஞ்சீங்கன்னா என் தங்கச்சியை போல இன்னும் நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும். இன்னும் 5 பேர் உருவத்துல நீங்க உங்க பொண்ணை பார்க்கலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க எங்க பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதுக்காகவும் என் பொண்ணோட உடம்ப கூறு போட விட மாட்டேன். போங்க சார், தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க சார். சொல்றத கேளுங்களேன் ப்ளீஸ். இங்க இருந்து போங்க சார். ப்ளீஸ் சைலண்டா இருங்க, சத்தம் போடாதீங்க. சாரி சார், நாங்க அவங்க கிட்ட எவ்வளவு பேசி பார்த்துட்டோம், அவங்க சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா? அவங்களா மனசு மாறி சம்மதிச்சாதான் உண்டு. நீங்க வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பாருங்களேன் ப்ளீஸ். சாமி, நமஸ்காரம்மா. நமஸ்காரம். எங்க அர்ச்சனா அக்காவுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்ய போறாங்க. எங்க அக்காக்கு மாற்று இதயம் கிடைச்சு வெற்றிகரமா இந்த ஆபரேஷன் நடக்கணும். அதுக்காக நான் ஒரு பரிகார பூஜை செய்யணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். முதல்ல கணபதி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும். வாங்க. லிஸ்ட்ல இருக்கதெல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க. இதை இங்க வச்சிடலாமா? கொடுங்க கொடுங்க. இந்தாங்க கொடுங்க. கணபதிக்கும் அவாமஹே கவிம் கவீனாபமஸ்ரவஸ்தமோ. பிள்ளையாரப்பா, உன்னை வேண்டிதான் இந்த பரிகார பூஜையை ஆரம்பிக்கிறேன். அர்ச்சனா அக்காக்கு நடக்க போற இந்த இதய ஆபரேஷன் எந்த தடையும் இல்லாம, எந்த இடையூறும் இல்லாம அவங்க பூரண குணமடையணும். நீதான் எங்க கூட இருந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்.